தமிழகத்தில் வந்து டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் வந்து அது இங்கே நியமிக்கப்பட்டிருக்காங்க. பட் அவரை பற்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. யூபிஎஸ்சி சார்பாக 3 பேரை வந்து பரிந்துரைக்கப்பட்டதில் வந்து தமிழக முதலமைச்சர் டிக் பண்ணது வந்து மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள். பட் அவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 94 பேட்ச் ஒரு ஐபிஎஸ்ஸு. நம்மளுடைய இந்தியா பங்களாதேஷ் பார்டர் வந்து 4000 கிலோமீட்டர் சர்க்கிளுக்குள்ள ஒரு அவருடைய கண்காணிப்பில் டிஜிபியாக வந்து அந்த பார்வையில் இயங்குனது ஒரு விஷயம் இருக்குது. பட் இப்போ இங்கே தமிழகத்தில் வந்து முன்னால் வந்து போலீஸ் கமிஷனர் இருந்திருக்காங்க, போதைப்பொருள் தடுப்பு இதில் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இதில் சிறப்பாக அவருடைய பணி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னையில் வந்து சிறுசேரி இதில் வந்து ஒரு ஐடி ஊழியர், பெண் ஊழியர் வரும்போது பார்த்தா 2014 நடந்த சம்பவம். ஒரு 3 பேர் சேர்ந்து அவர்கிட்ட நிறையா திருடிட்டு போய் ஏடிஎம் கார்டெலாம் திருடிட்டு போய் ஒரு மர்டர் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த கேஸ் இவர்கிட்ட தான் ஒப்படைக்கப்படுது. அப்போ இவர் வந்து நிறைய புலனாய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த ஏடிஎம் கார்டை வச்சு அவங்க வந்து ஏடிஎம் மிஷின்லேருந்து பணம் ஸ்வைப் பண்ணி எடுக்கும் போது தான் அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது, எந்த மிஷின்கிற அளவுக்கு இவருடைய புலனாய்வில் வரும்போது தான் சிசிடிவி மூலம் வச்சு நிறைய அப்படி விசாரணையே தனி ஸ்டைலில் போயிருக்கு. அப்போ எங்கே இடத்துல வெஸ்ட் பெங்காலில் வந்து எடுக்கப்பட்டதை வந்து அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்த அந்த ஒரு சம்பவம் இருக்குது. அது மிகப்பெரிய வந்து பேசப்பட்டது. இதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சேலத்திலேருந்து நம்ம அது சென்னை வரக்கூடிய ஒரு ரயிலில் வந்து ரிசர்வ் பேங்க் உள்ள அந்த பணம் கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேற்பட்ட பணம் அதை வந்து ட்ரெயினில் மேற்கூறியவே ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு போன ஒரு சம்பவம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. எப்படி இது முடியும் அப்படின்னு அந்த கேஸும் இவர் தான் டீல் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ண சம்பவம் இருக்குது. நிறைய எடுத்துகிட்டு போகலாம். போதை கலாச்சாரத்துக்கு எதிரானவர், முக்கியமாக ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி அப்படின்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட காவல்துறைக்கே ஒரு தலைவர்னு சொல்லலாம். எப்படி தமிழ்நாட்டில் வந்து தமிழக முதலமைச்சர் இருக்காங்களோ 8 கோடி மக்களுக்கும் தமிழர் வழிநடத்தி கொண்டு போகிற மாதிரி காவல்துறைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கும்போது டிஜிபி தான் ஒரு தலைவராக பார்க்கப்படுறார். முதல்ல பார்த்தோம்னா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், அப்புறம் டிஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி, ஏடிஜிபி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஜிபி உடைய பவர். ஸோ இவர் தான் எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டு போகிறவராக ஒரு தலைவராக இருக்கிறாருங்க. இந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது இவருடைய தமிழக முதலமைச்சர் மக்கள்கிட்ட சொன்னதே பார்த்தா இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் முக்கியமாக. ஏன்னா இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிபிஐயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சிபிசிஐடியில் இருந்திருக்காங்க. ரொம்ப அனுபவசாலி, முக்கியமாக நேர்மையான. இந்த போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு வந்து இவருடைய பார்வை அப்படி தான். அதனால தான் விஜய் அவர்கள் வந்து இவரை வந்து செலக்ட் பண்ணி டிஜிபியாக பதவி பிரமோஷன் சந்திப்பு வந்து அந்த நிகழ்ச்சி நடந்தது. இனிமேல் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் மிக சீக்கிரமாக ஒழிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ரொம்ப 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 நம்பிக்கையாக இருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம அதை.